ஒரு வக்கீல் சமூகத்துல அவங்களோட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கே ஒரு விலை வச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. தேர்தல நிக்கிறதுக்கான கட்டணம் திடீர்னு ராத்திரிக்கு ராத்திரியா பல மடங்கு ஏறிட்டா, திறமை இருந்தும் காசு இல்லாதவங்க போட்டியிடவே முடியாத ஒரு நிலைமை வந்தா, அப்படி ஒரு அநீதி எதிர்த்து நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட போராட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த கட்டண உயர்வோட அளவை பாருங்க. ஆந்திர பிரதேச மாநில பார் கவுன்சில் தேர்தல்ல போட்டியிட முன்னாடி 30,000 ரூபாயா இருந்த நாமினேஷன் கட்டணம் திடீர்னு 1,25,000 ரூபாயா உயர்த்தப்படுது. இது ஏதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, இது ஒரு பெரிய தடை சுவர் மாதிரி. அதாவது 300% அதிகமான உயர்வு. செப்டம்பர் 25, 2025 அன்னைக்கு இந்த அறிவிப்பு வருது. இது ஒரு சாதாரண கட்டண உயர்வு மாதிரி தெரியல, இது ஜனநாயகத்தோட அடிப்படையே கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஏன் நடந்துச்சு, இதுக்கு எதிரா வக்கீல்கள் எப்படி போராடினாங்கங்கிறத வாங்க விரிவா பார்க்கலாம். நம்ம கதையோட முதல் பகுதி இந்த முழு சட்ட போராட்டத்துக்கும் காரணமா இருந்த அந்த ஷாக்கிங்கான ஃபீஸ் ஹைக் பத்தி தான். சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் நாடு முழுக்க எல்லா பார் கவுன்சில் தேர்தலையும் டைமுக்கு நடத்துங்கன்னு ஆர்டர் போட்டிருந்த சமயம் அது. அப்பதான் இந்திய பார் கவுன்சில், அதாவது பிசிஐ, இந்த அதிரடியான கட்டண உயர்வை அறிவிக்குது. இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த முடிவை பார்த்துட்டு வக்கீல்கள் சும்மா இருந்துட்டாங்களா? இல்லவே இல்ல. இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க எப்படி போராடுனாங்கன்னு பார்க்கலாம். மனு போட்டவங்களோட வாதங்கள் ரொம்ப தெளிவாவும் வலுவாவும் இருந்துச்சு. அவங்க சொன்னது இதுதான்: இந்த கட்டண உயர்வு சட்டத்துக்கே புறம்பானது, எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாம இஷ்டத்துக்கு முடிவெடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகல் 14 சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்லுது. ஆனா இந்த கட்டண உயர்வு அந்த சமத்துவ உரிமையை பறிக்குது. அதுவும் இல்லாம பார் கவுன்சில் செயலாளருக்கு இப்படி ஒரு முடிவெடுக்க அதிகாரமே கிடையாதுன்னு வாதிட்டாங்க. இது முறையா கொண்டு வந்த சட்ட விதி இல்ல, வெறும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தான் சொல்லி இது நேர்மையான தேர்தலுக்கே எதிரானதுன்னு ஆணித்தரமா சொன்னாங்க. சரி, ஒரு தரப்பு வாதத்தை பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா இந்தியா பார் கவுன்சில் இதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? இந்த கேஸ்ல எதிர்த்தரப்பா இருந்த பிசிஐ யாருன்னு சுருக்கமா சொல்றேன். இவங்க தான் இந்தியா முழுக்க இருக்கிற வக்கீல்களோட தொழில் மற்றும் சட்ட கல்வியை ஒழுங்குபடுத்துற உச்சபட்ச அமைப்பு. பிசிஐ சொன்ன முக்கியமான காரணம் நிதி பற்றாக்குறை. அதாவது எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரால புதுசா வக்கீல்களை சேர்க்கும்போது வர்ற கட்டணம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால தேர்தல் செலவுகளை சமாளிக்க மாநில பார் கவுன்சில்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க. பிரிண்டிங் செலவு, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், தேர்தல் பார்வையாளர்களோட செலவு, இதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுதுன்னு அவங்க தரப்பை நியாயப்படுத்தினாங்க. பிசிஐ நிதி நெருக்கடியில இருந்துச்சுங்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் ஒரு நல்ல உதாரணம். பாருங்க, ஒரு வக்கீல சேர்க்கறது மூலமா 16,000 ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ வெறும் 600 ரூபாய் தான் வருது. இந்த பெரிய வருமான இழப்பை ஈடுகட்ட தான் கட்டணத்தை ஏத்த வேண்டியதா போச்சுன்னு அவங்க வாதிட்டாங்க. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். கோர்ட்ல 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி இந்த விஷயத்தை எப்படி அலசி ஆராய்ஞ்சாருன்னு பார்க்கலாம் வாங்க. நீதிபதி இந்த சிக்கலான வழக்க ரொம்ப எளிமையா 3 கேள்விகள்ல அடக்கிட்டாரு. 1, இந்த செக்ரட்டரி போட்ட ஆர்டர் சட்டப்படி செல்லுமா? 2, இந்த முடிவை எடுக்க பிசிஐ சரியான நடைமுறையை பின்பற்றுச்சா? 3வது, ரொம்ப முக்கியமா, இவ்வளவு பெரிய கட்டண உயர்வு ஜனநாயகத்தோட ஆன்மாவை சிதைக்குமா? இந்த 3 கேள்விக்கு பதில் தெரிஞ்சா போதும். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். விசாரணை நடந்துட்டு இருக்கும்பொழுது பிசிஐ ஒரு முக்கியமான ஆதாரத்தை கோர்ட்ல தாக்கல் செஞ்சாங்க. ஆனா அதை தாக்கல் செஞ்ச விதமும் நேரமும் தான் கோர்ட்டுக்கு பெரிய சந்தேகத்தை கலப்புச்சு. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். டிசம்பர் 2024ல ஒரு தீர்மானம் போட்டதா பிசிஐ சொல்லுது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு செப்டம்பர் 2025ல கட்டணத்தை ஏத்தும்போது அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுக்கப்புறம் நவம்பர்ல கோர்ட்ல பதில் மனு தாக்கல் செஞ்சப்போவும் அதை பத்தி சொல்லல. ஆனா ஃபைனல் ஹியரிங் அன்னைக்கு திடீர்னு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இவ்ளோ நாள் இந்த ஆதாரத்தை ஏன் மறைச்சு வச்சாங்க? இந்த கேள்விதான் கோர்ட்டுக்குள்ள ஆழமா பதிஞ்சுது. இது நீதிபதியோட வார்த்தைகள். பிசிஐயோட இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத செயல் நீதிபதிக்கு அவங்க மேல இருந்த நம்பிக்கையை ரொம்பவே குறைச்சுது. இந்த தீர்மானத்தை வேணும்னே மறைச்சு வச்சுட்டு கடைசி நேரத்துல கொண்டு வராங்களோன்னு அவர் சந்தேகப்பட்டாரு. இவ்வளவு வாதங்கள், விவாதங்கள், சந்தேகங்களுக்கு பிறகு கடைசியா தீர்ப்பு நாள் வந்துச்சு. என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னு தெளிவா ஒன்னொன்னா பார்க்கலாம். கோர்ட் பிசிஐயோட நடவடிக்கைய ரொம்ப கடுமையா கண்டிச்சுது. இறுதி தீர்ப்பிலிருந்து எடுத்த இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இந்த கட்டண உயர்வு எந்த அளவுக்கு சட்டவிரோதமானதுன்னு நமக்கு புரிய வைக்குது. வழக்கின் முக்கியமான தீர்ப்பு இதுதான். அந்த அநியாயமான கட்டண உயர்வை நீதிமன்றம் ரத்து செஞ்சுட்டாங்க. அது செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருந்த முக்கியமான கருத்து இதுதான்: தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கு ஒருத்தரோட பணபலம் தடையா இருக்க கூடாது. திறமையான ஆனா வசதி இல்லாத ஒருத்தர் போட்டியிட முடியாம போனா அது அந்த ஒருத்தருக்கு மட்டும் நஷ்டம் இல்ல, அது ஒட்டுமொத்த சட்ட சமூகத்துக்கே பெரிய இழப்புன்னு கோர்ட் ஆணித்தரமா சொல்லிச்சு. ஆனா கோர்ட்டு கட்டணத்தை முழுசா ரத்து பண்ணல.
பணவீக்கம், தேர்தல் செலவுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு நியாயமான உயர்வா 50,000 ரூபாய புதிய கட்டணமா நிர்ணயம் செஞ்சாங்க. இது பிசிஐ செஞ்ச மாதிரி வரம்பு மீறிய உயர்வு இல்லாம ஒரு ஏத்துக்கக்கூடிய தொகையா இருந்துச்சு. இந்த ஒரு வழக்கு நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு ஜனநாயக அமைப்புல ஒருத்தர் தலைமை பதவிக்கு போட்டியிடுற உரிமைக்கு நம்ம என்ன விலை வைக்கலாம்? அந்த விலை திறமையானவங்களை தடுக்கிற ஒரு தடையா மாறிடக்கூடாது இல்லையா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி.